திமுகவின் வேட்பாளர் பட்டியல் 21 தொகுதிகளிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல அதிமுகவில் 16 தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதும் தொகுதிகள் 8 தொகுதிகள் இப்போது கண்டறியப்பட்டுள்ளன. அந்த 8 தொகுதிகளில் முதலில் வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக ஏற்கனவே எம்பியாக இருந்த கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார். அதிமுகவில் ராயபுரம் மனோ களமிறங்கிறார். உதயசூரியனும் இரட்டை இலையும் நேரடியாக மோதும் தொகுதிகள் இப்போது கண்டறியப்பட்டுள்ள 8 தொகுதிகள் எவை என்பதை பார்க்கலாம். தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் அதிமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியனுடன் மோதுகிறார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக சார்பில் செல்வம் போட்டியிடுகிறார். அதிமுகவில் ராஜசேகர் போட்டியிடுகிறார். காஞ்சிபுரத்தில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் காண்கின்றன. ஈரோடு தொகுதியில் திமுக சார்பில் பிரகாஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக வேட்பாளர் பிரகாஷுடன் அதிமுக வேட்பாளர் அசோக் நேரடியாக மோதுகிறார். திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஈரோட்டில் நேரடியாக களம் காண்கிறார்கள். அரக்கோணம் தொகுதியில் திமுகவின் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகனும் அதிமுகவில் ஏஎல் விஜயனும் நேரடியாக மோதுகிறார்கள். உதயசூரியனும் இரட்டை இலையும் நேரடியாக களம் காணும் தொகுதிகளில் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் மற்றும் அதிமுகவின் ஏஎல் விஜயன் ஆகியோர் நேரடியாக மோதுகிறார்கள். அரக்கோணம் தொகுதியில் தேனியிலும் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதுகிறது. திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுகவில் நாராயணசாமியும் நேரடியாக மோதுகிறார்கள். சேலம் தொகுதியிலும் திமுக சார்பில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எம்பி தொகுதியில் களமிறங்கும் செல்வ கணபதி சேலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் விக்னேஷ் செல்வ கணபதியுடன் மோதுகிறார். சேலத்தில் செல்வ கணபதியும் விக்னேஷும் திமுக அதிமுக வேட்பாளர்களாக நேரடியாக மோதுகிறார்கள். ஆரணியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக தரணி வேந்தனும் அதிமுகவின் வேட்பாளராக ஜிவி கஜேந்திரனும் நேருக்கு நேர் களம் இறங்குகிறார்கள். 8 தொகுதிகளில் இதுவரை 16 தொகுதிகளை மட்டுமே அதிமுக அறிவித்துள்ள சூழ்நிலையில் திமுகவில் 21 தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போதைய நிலையில் 8 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் இறங்குகின்றன. ஆரணி, சேலம், தேனி, அரக்கோணம், ஈரோடு, காஞ்சிபுரம், தென் சென்னை, வடசென்னை ஆகிய 8 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. இதை தொடர்ந்து திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் போட்டியிடுகிறார். அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நேரடியாக சிதம்பரத்தில் மோதுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் அதிமுகவின் வேட்பாளராக இன்று சந்திரகாசனும் அறிவிக்கப்பட்டிருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் அதிமுக 2 தொகுதிகளிலும் மோதுகிறது. மற்றொரு தொகுதியான விழுப்புரத்தில் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து அதிமுகவின் வேட்பாளர் பாக்கியராஜ் களம் காண்கிறார். சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்த்து அதிமுக மோதுகிறது. இதே போல 8 தொகுதிகளில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டியும் நிலவுகிறது. பவித்ரா.